நேரம் இல்லை என்று மாத்திரம் சொல்லிவிடாதீர்கள், நேரத்தை உருவாக்குங்கள். காலையில் எழுந்ததும் உடற்பயிற்சிக்கு எப்படி நேரம் ஒதுக்கின்றீர்களோ அதே போல் மனப்பயிற்சிக்கு என்று புத்தகம் படிப்பதற்காக 1 மணி நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒதுக்கி ஆக வேண்டும். இரவு தூங்குவதற்கு முன்பாக புத்தகம் படிக்காமல் இன்று உறங்கச் செல்வதில்லை என்ற அந்த முடிவுக்கு நீங்கள் வர வேண்டும். அடுத்து, எத்தனை பேர் நூலகத்தில் உறுப்பினர்களாக இருக்கின்றீர்கள்? அரசு நூலகங்களை போய் பார்த்திருக்கின்றீர்களா? அரசு நூலகங்களா அல்லது அருங்காட்சியமா? அவ்வளோ பழுதடைந்து கிடக்கிறது. அந்த மாடிப்படிகளை ஏறும்போதே தெரிந்துவிடும், அவ்வளோ தூசு பிடிந்து கிடக்கும். நிறைய நூலகங்கள் மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன என்ற கசப்பான நெஞ்சை அழுத்துகின்ற உண்மை நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? 4602 நூலகங்களிலே 746 நூலகங்கள் பகுதி நேர நூலகங்களாக சுருங்கிவிட்டன. வாசிப்பதற்கு ஆள்கள் வரவில்லை. ஆனால் இந்த வாசிக்காத மக்களை வைத்து கொண்டிருந்தால் எந்த விதமான முன்னேற்றத்தையும் இந்த நாடு அடைய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.